ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வீஸ் காஸ்டிங். சர்வீஸ் காஸ்டிங் சாப்டரில் நிறைய சர்வீஸ் இருக்குது. ஓகேவா, பார்க்க போகணுன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருந்திருக்கு, ஐடி ரிலேட்டடான சர்வீசஸ், அண்ட் தென் டோல் ரோட்ஸ், ஓகேவா. டோல் ரோட்ஸ் இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் சர்வீஸ் இருக்குது, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அண்ட் தென் அதர் சர்வீசஸ் விச் இஸ் நத்திங் பட் பவர் ஹவுஸ், ஓகேவா. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்க நீங்கள்? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேவா. என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பிக்கான டாபிக். எப்போவுமே கொஷினில் கேட்கும் ஐசி விரும்புகிற ஒரு சர்வீஸ் செக்டார்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இது பார்ட் 1 ஆஃப் த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹோட்டல். ஸோ இது செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா. அண்ட் தென் ஐடியும் டோல் ரோட்ஸும், ஓகேவா. ஐடியும் டோல் ரோட்ஸும். ஸோ இது எதில் பார்ப்போம் அப்படின்னு தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் இது 4மே எப்படின்னா ஸ்மால் காஸ்டிங் கேல்குலேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அது 4மே சேர்த்து ஃபோர்த் பார்ட்டில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி படிக்கிறனால வி வில் ஃபீல் பெட்டர். ஓகேவா. ஓகே, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பேசிக்கான திங்ஸ் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம காஸ்ட் யூனிட்டை அசர்டைன் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா. ஒன்று நம்மளுக்கு காம்போசிட் யூனிட். காம்போசிட் யூனிட். இன்னொன்று என்னென்னா ஈக்குவலண்ட் யூனிட். இன்னொன்று என்னது? ஈக்குவலண்ட் யூனிட். இந்த காம்போசிட் யூனிட் இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு டூல். எப்படின்னா ஸோ இது கம்பைண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது ஒரு கம்பைண்டாக இருக்கிற யூனிட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான விஷயம். சரியா. ஈக்குவலண்ட் யூனிட் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் ஈக்குவலாக அதை டிவைட் பண்ணி அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடிய நிலமையில் இருக்கிறப்போ ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயந்தான் ஈக்குவலண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த 2 கான்செப்டும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் மாற்றி வரும். ஓகே. ஸோ நம்மளுக்கு காம்போசிட் யூனிட்டில் 2 டைப்ஸ் நம்ம பிரிப்போம். ஸோ ஒன்று அப்சல்யூட் பேஸஸ், இன்னொன்று கமர்ஷியல் பேஸஸ். அதாவது எப்படி இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறாங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் அண்ட் சிம்பிள் ஆவரேஜ் நம்ம நார்மலாகவே கேள்விப்பட்டிருக்கோம். பிகாமாக இருக்கட்டும், 12th இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ்னால் ஒன்றும் இல்லை, வெயிட் இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்களோ அவ்வளோதான். அதுமாரி வெயிட் இன்ட்டு நெக்ஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதுமாதிரி நெக்ஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி வெயிட்டோட நம்ம டிஸ்டன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸுக்கு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே போகிறது தான் வெயிட்டட் ஆவரேஜ். ஓகேவா. சிம்பிள் ஆவரேஜில் என்ன பண்ணுறாங்க, 2த்தையும் பிரிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க, நெக்ஸ்ட் வெயிட் எல்லாமே ஆட் பண்ணி அதை நம்பர் ஆஃப் வெயிட்டோட டிவைட் பண்ணிக்கிறாங்க. டிவைட் பண்ணிவிட்டு இது 2த்தையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. ஓகேவா. சேம் ஆன்சர் தான் 2த்துக்குமே வரும். ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ இதுதான் நார்மலாக ஒரு காஸ்ட் யூனிட் அசர்டைன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் செக்டாருக்குலாம் நம்ம ஒரு காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும். ஓகேவா. ஸோ நார்மலாக நம்ம காஸ்ட் ஷீட் போடுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்னென்னா சர்வீஸ் செக்டாருக்கு நம்ம அந்த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அசர்டைன் பண்ணணும். ஓகேவா. ஸோ நார்மலாக எப்படி இருக்கும் நம்மளுக்கு காஸ்ட் ஷீட் அப்படின்னு சொல்ல வரப்போ, ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை எப்படி அவங்க 3 ஹெட்ஸாக இங்கே நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க இந்த சர்வீஸ் செக்டாரில் இருக்கிற காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட். என்னது? ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதை ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியபிள் காஸ்ட்டை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செமி வேரியபிள் காஸ்ட் இது மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்னு சொல்கிறாங்க. சரியா. ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அந்த பர் யூனிட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வேல்யூவில் அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இது நம்மளுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு இருக்கிறது. வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா இந்த பர் யூனிட் வேல்யூவில் எப்போ வேணுமோ மாறும். ஓகேவா. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் டோட்டல் என்ன வேல்யூவோ அது மாறாது, சேமாக தான் இருக்கும். வேரியபிள் காஸ்ட்டில் என்னென்னா பர் யூனிட் வேல்யூ மாறாது, அது சேமாக தான் இருக்கும். செமி வேரியபிள்னால் என்ன, ஹாஃப் ஃபிக்ஸ்டு ஹாஃப் வேரியபிள், அவ்வளோதான். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போது நம்மளுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியிலே நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா டிப்ரிசியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம இதில் எப்படி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறப்போ ஒன்று ஃபிக்ஸ்டாக இருக்கப்போ நம்ம டைம் பேசிஸில் கால்குலேட் பண்ணணும். ஃபிக்ஸ்டாக இருக்கப்போ டைம் பேசிஸில் கால்குலேட் பண்ணணும். ஓகே. வேரியபிளாக இருக்கப்போ
ஆக்டிவிட்டி பேஸில் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, இப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸ்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ நான் ஃபிக்ஸ்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வித்தவுட் லேட்டு நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போய்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்க்கலாம். கைஸ், நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த மாதிரி கூட்ஸுக்கு தனியாக பேசஞ்சருக்கு தனியாக நம்மளுக்கு வந்து பிரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேஷன் போடுவோம் அப்படின்னா, ஸோ ஒரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு கப்பலாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ எடுத்தோன்னா, இப்போ நம்ம இதில் வந்து எடுத்தோம் பேசஞ்சரோடு எடுத்தோம் அப்படின்னா பேசஞ்சரும் கிலோமீட்டரும் ஜோடி. சரியா? பேசஞ்சரும் கிலோமீட்டரும் ஜோடி. இந்த பக்கம் கூட்ஸ் எடுத்தோன்னா கூட்ஸுக்கு வந்து டன் தான் பேசிஸ். அப்போ நம்ம டன்னும் கிலோமீட்டரும் தான் இதில் ஜோடி. அந்த மாதிரி நம்ம இந்த லெசனில் எந்த சர்வீஸ் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு கப்பல்டு யூனிட், அதுக்குன்னு ஒரு பேர்டு யூனிட் வந்து அதுக்கு இருக்கும். சரியா? ஸோ அது பேஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேஷன் வந்து இங்கே நம்ம போடுவோம். ஓகேவா? இங்கே நம்ம பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டில் பேசஞ்சர் கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் யூனிட்டாக. இங்கே கூட்ஸுக்கு டன் கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு கமர்ஷியல் பேசிஸும் அண்ட் தென் டன் கிலோமீட்டருக்கு அப்சல்யூட் பேசிஸும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்லாம் என்னென்னா, 1 ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு சொன்னாங்கன்னா போயிட்டு திரும்ப வர்றது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 ரவுண்டு ட்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? போயிட்டு இப்போ நான் திருவாரூர்லேருந்து திருச்சி போகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து நான் அங்கே போயிட்டு திரும்பி வர்றது. அப்போ நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன் திருவாரூருக்கே. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா 1 ரவுண்டு ட்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பேசஞ்சர் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு போத் சைடு ஆஃப் ரவுண்ட் ட்ரிப்பும் உண்டு. அதாவது இங்கே சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த போத் சைடும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்ஸ்ன்னு இருக்கப்போ 1 சைட் ஆஃப் த ரவுண்ட் ட்ரிப் இஸ் எம்டி. ஏன்னா பேசஞ்சர் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ ஒரு பஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ அந்த பஸ்ஸில் இப்போ போகிறாங்க. ஓகேவா? போகிறாங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. திரும்ப அங்கேருந்து வரப்போ பேசஞ்சர் ஃபில் ஆகி தானே வராங்க. அப்போ 2 இடத்துலையுமே அங்கே வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. போத் சைட் ஆஃப் த ரவுண்ட் ட்ரிப்பும் என்ன ஆகுது, ஃபுல்லாக தான் இருக்குது. பட் கூட்ஸுன்னு போகிறப்போ இங்கேருந்து போகிறாங்க, இங்கே போய் இறக்குறாங்க. பட் திரும்ப வரப்போ அது எம்டியாக தானே வருது. ஓகே, ஸோ போன இடத்துல போயிட்டு அங்கே கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு வருமா இல்லையில. ஸோ அப்போது ஒரு சைடு அதுக்கு எம்டி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை இங்கே கொண்டு வராங்க. சரியா? ஓகே, நம்மளுக்கு மெயினான ஃபார்முலா என்ன, அதுக்கு வாங்க நீங்கள் இதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அதுக்கு போகலாம். இதுதான் வந்து மெயினான ஃபார்முலா. ஓகே, காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ எல்லாமே கப்பிள்டாக தான் வரும் இந்த லெசனில். ஸோ அப்போது பேசஞ்சர் கிலோமீட்டருக்கான காஸ்ட் எவ்வளோ, அதுக்கு எல்லா இதுக்கப்புறம் வர எல்லா சர்வீசஸ்க்கும் காஸ்ட் டிவைடட் பை அந்த யூனிட். நம்ம இந்த காஸ்டிங்கில் என்ன சாப்டர் எடுத்தாலுமே இது தானே இருக்கும். லேபருக்கு எடுங்க, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை எவ்வளோ மெட்டீரியல், நம்பர் ஆஃப் யூனிட் அதான் போடும். மெட்டீரியலுக்கு அதான் வரும். ஸோ லேபருக்கு எடுத்தோன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க எஃபெக்டிவாக. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் பேட்ச்க்கும் சேம் லைக் தட் ஒன்லி. பட் இந்த மாதிரி வந்து எந்த சாப்டர் எடுத்தாலும் இந்த மாதிரி காஸ்ட்டோட யூனிட்ஸ் தான் டிவைட் பண்ணுறோம். பிகாஸ் நம்மளுக்கு என்ன தேவை, அந்த ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் என்னன்னு தான் நம்மளுக்கு தேவை. அதே தான் இங்கேயும். அப்போது ஒரு பேசஞ்சர் கிலோமீட்டருக்கான காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் காஸ்ட்டில் நம்ம நம்பர் ஆஃப் பேசஞ்சர் கிலோமீட்டர் நம்ம டிவைட் பண்ணுறப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேசஞ்சர் கிலோமீட்டரோடைய ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். சரியா? இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் வந்து தேவை. கரெக்டாக? என்ன தேவை? டோட்டல் காஸ்ட் தேவை. அதுக்கப்புறம் பேசஞ்சர் கிலோமீட்டர் ஃபார் பீரியட் வந்து நம்மளுக்கு தேவை. சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம காஸ்ட் ஷீட் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ரெடி பண்ணணும். அதுதான் என்னென்னா இந்த விஷயம். ஓகேவா? பாருங்கள். ஸோ ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, நான் ஒரு ஃபார்மேட்டுன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல. ஸ்டாண்டிங் சார்ஜஸ், ரன்னிங் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கா? ஸோ அதே தான். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டிங் சார்ஜஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னா கெரேஜ் ரெண்ட்டு, சேலரி மந்த்லியில், அப்புறம் இன்சூரன்ஸு, லைசன்ஸ் ஃபீஸு, டிப்ரிசியேஷன், டாக்ஸஸ்ஸு, அட்மின் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ் வந்துடும். ஓகே, ஸோ அப்போது நம்ம பர் கிலோமீட்டரோட லெஸ் பண்ணுறப்போ இதில் காஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? பேசஞ்சர் கிலோமீட்டரில் நம்ம டிவைட் பண்ணுறப்போ நெக்ஸ்ட்டு ரன்னிங் சார்ஜஸ்ன்னு பார்த்தோன்னா பெட்ரோல், டீசல், ரூபிகண்ட் ஆயில், அண்ட் தென் வந்து வேஜஸ் டு டிரைவரு, டிப்ரிசியேஷன், இதெல்லாம் ரன்னிங் காஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணுறப்போ டோட்டல் ரன்னிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸு, டயரு, ஸ்பேர் பார்ட்டு, இது எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணுறப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து வரும். இஃப் யூ வாண்ட் ஸ்டிக் வித் திஸ் ஃபார்மேட் யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் அவுட் டோட்டல் காஸ்ட். ஓகேவா? ஓகே,
ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணுறப்போ டோட்டல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம மூணுத்தையுமே ஸ்டாண்டிங், ரன்னிங், மெயின்டெனன்ஸ் மூணுமே டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு டோட்டலான காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, டோட்டலான காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த காஸ்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசஞ்சர் கிலோமீட்டரால் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு காஸ்ட் பெர் யூனிட் வந்து கிடைக்கும். இந்த டோட்டல் காஸ்ட்டு நம்ம இங்கே வந்து நியூமரேட்டரில் போடுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, பேசஞ்சர் கிலோமீட்டர் தேவை. பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு என்ன ஃபார்முலா, கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்டு, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இன்ட்டு டோட்டல் பேசஞ்சர் கெப்பாசிட்டி இன்ட்டு கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்டு. இது ஒன்றும் சொல்லலை, அவங்க பேசஞ்சர் எவ்வளோ அவங்க சீட் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்காங்க, மொத்தம் எவ்வளோ பேசஞ்சர், அதை மல்டிபிள் பண்ணாவே நம்மளுக்கான விஷயம் இங்கே கிடச்சிரும். ஸோ அந்த பேசஞ்சர்ஸ்க்கான விஷயம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பேசஞ்சர் கிலோமீட்டர் ட்ராவல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு எவ்வளோ பஸ்ஸு எவ்வளோ கிலோமீட்டர், 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், இங்கே 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ ரவுண்டு ட்ரிப்ஸ் போகுது, அண்ட் தென் வந்து டேஸு என்ன, மந்த் ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் சில நேரத்தில் 21 டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, சில நேரத்தில் 6 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண வைக்கணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இப்படி நம்ம போடுறப்போ நம்மளுக்கு காஸ்ட் பர் பேசஞ்சர் கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ அது மட்டும் தான் கேட்பாங்களானா இல்லை, இதில் இன்னொன்றும் கேட்பாங்க. என்னென்னா இந்த மாதிரி நம்மளுக்கான சேல்ஸ் வேல்யூ அவங்க கொடுத்துட்டு ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் வரை நம்ம கண்டுபிடிச்சோம், இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி இதை போட மாட்டோமே என்ன, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸில் பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டில் இவ்வளோ தான். ஓகேவா, ஸோ இன்னும் ஒன்று இருக்குது, கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இந்த டெப்ரிசியேஷன் இந்த மாதிரி குட்டி குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். இப்போ ஸ்கூல் பஸ்ன்னு எடுத்துக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ஷீட் எல்லாமே ஈவன் ஃபார்மேட்டில் போடணும். காஸ்ட் ஷீட் அதாவது இப்போ போட்டோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் போட்டோம் இல்லையா, அது எல்லாமே ஈவனான ஒரு ஃபார்மேட்டில் நம்ம போடணும். மந்த்லின்னு இருக்கா, எல்லாமே மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இயர்னு இருந்தால் அது டிவைடட் பை 12 போட்டு மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஆனம் அதிகமாக இருக்கா, பர் ஆனம் அப்படின்னு கொஷின் அதிகமாக இருக்கா, எல்லாமே வந்து என்ன பண்ணிவிடுங்க, ஆனமில் கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் மந்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இன்டூ 12 போட்டு நாங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஆனம்க்கு கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஸ்கூல் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த மாதிரியான சம்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஈவனாக போட தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ வேறு என்னென்னலாம் நம்மளுக்கு இங்கே ஒர்க்கிங்ஸ் வரும் அப்படின்னா டெப்ரிசியேஷன் ஒர்க்கிங். டெப்ரிசியேஷன் ஒர்க்கிங். ஸோ இதை வந்து நம்ம எப்படி போடுறது, டெப்ரிசியேஷன் ஒர்க்கிங் அப்படின்னா காஸ்ட் பஸ்ஸோடைய விலை என்ன, அதில் நம்ம ஸ்க்ராப் வேல்யூ, இந்த ரெசிடியல் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்க்ராப் வேல்யூ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதில் யூஸ்ஃபுல் லைஃப் 3 இயர்ஸோ 4 இயர்ஸ் ஸோ டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ கிடைச்சோடனே நமக்கு போய் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கமிஷன் ஆன் சேல்ஸ். என்னது கமிஷன் ஆன் சேல்ஸ், இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவேஷன் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணணும். ஈக்குவேஷன் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணணும். எப்படி ஈக்குவேஷன் டெக்னிக் நீங்கள் போடுவீங்க, நம்ம ஃபார்மேட் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு சேல்ஸ் அப்படிங்கிறது என்னது மொத்தம், அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஸ்டாண்டிங் சார்ஜ், ரன்னிங் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், கரெக்டாக. ஸோ அதோட சேர்த்து நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ அப்படி போடுறப்ப தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, சேல்ஸ் வந்து கிடைக்கிது. கரெக்டாக, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டில் இதானே நம்ம ஃபார்மேட்னு பார்த்தோம். சேம் தான், அது நான் ஹரிசாண்டலாக எழுதியிருக்கேன். தட்ஸ் ஆல் கைஸ். இங்கே பாருங்கள், ஸ்டாண்டிங் சார்ஜ், ரன்னிங் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ப்ராஃபிட்டு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ நம்ம கமிஷன் ஆன் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கமிஷன் அப்படிங்கிறது என்னது, ஏதோ ஒரு பர்சன்டேஜ், அதை நம்மளுக்கு கொஷினில் கொடுக்கல. கரெக்டாக, அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்குள்ளே தான் அது வருது. கரெக்டாக, அப்போது நம்மளுக்கு ஸ்டாண்டிங் சார்ஜ் ஃபுல்லாக தெரியும், அதோட டோட்டல் தெரியும், போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரன்னிங் சார்ஜ் ஃபுல்லாக தெரியும், அதோட டோட்டல் தெரியும், போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போட்ட வரைக்கும் ஒருமான டோட்டலும் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, ப்ளஸ் எக்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது இப்போ. ஓகேவா, அண்ட் தென் ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அதையும் டோட்டல் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் டோட்டல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். கரெக்டாக, இப்போ சேல்ஸும் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ் எல்லாமே சால்வ் ஆகி ப்ளஸ் எல்லாமே இந்த பக்கம் சேல்ஸில் லெஸ் ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வரும். கரெக்டாக, ஸோ அந்த வேல்யூவாக இங்கே கமிஷன் ஆன் சேல்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஈக்குவேஷன் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு டீசல் பெட்ரோல். ஸோ இந்த டீசல் பெட்ரோல் வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லி மெத்தட், இது நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா, 100 லிட்டர் இவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ லிட்டர் தான் நம்மளுக்கு வந்து நம்ம கொஷினில் வந்து பார்த்துருப்போம்.
ஸோ இவ்வளோ லிட்டர்ஸ் நம்மளுக்கு டீசல் தேவை அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 1 லிட்டருக்கான விலையை கொடுக்க வேண்டியதுதானே. அங்கே தான் நம்மள்ட்ட ஐசிஐ விளையாடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், நாங்களும் உங்களை விட கிளவர் தான் அப்படின்னு சொல்லி நம்மளும் காட்டணும். ஓகேவா? என்னது, நம்மளுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட் இருக்குது. 100 லிட்டருக்கு 500 அப்படின்னா 15,000 லிட்டருக்கு எவ்வளோ? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். இந்த இடத்த எக்ஸாக வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கூல் பஸ் இதில் இருக்கக்கூடிய சில விஷயம்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்கூல் பஸ்க்கு நம்மளுக்கு ஈக்குவலண்ட் யூனிட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது என்ன ஈக்குவலண்ட் யூனிட் கான்செப்ட்? இப்போது நார்மல் ரூம்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டீலக்ஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஹோட்டலில் ஜஸ்ட் ஒரு ஈக்குவலண்ட் யூனிட் கான்செப்ட்காக நான் சொல்கிறேன். ஸோ டீலக்ஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறத நம்ம 2x அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நார்மல் ரூம்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறப்போ டீலக்ஸ் ரூம்ஸ் அதை விட டபுள் மடங்கு அதுக்கான காஸ்ட் அதிகம்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம ஈக்குவலாக ஆக்குவோம்? ஒன்றுமே இல்லை. அப்போ நார்மல் ரூம்ஸு 10 ரூம்ஸ் 30 days 80% அப்படிங்கிறப்போ 6 ரூம்ஸ் இங்கே 30 daysக்கு 60% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போடுறப்போ இது என்ன ஆகுது, 240 ஆகுது இந்த ருப்பீஸு. இதுக்கு வந்து 108 ரூம்ஸ். ஸோ இது அப்படியே நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுவோம். இங்கே நார்மலாக இருக்குது, இங்கே டபுள் டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ஜஸ்ட்டு 2 மல்டிபிள் பண்ணி இது ரெண்டையும் ஈக்குவல் ஆக்கிடுவோமா? ஸோ அது ஸ்மால் டெசிமல்ஸ் தான், எல்லாமே கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து ஈக்குவலண்ட் யூனிட் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது வந்து நம்ம எதுக்காக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, ஸ்கூல் பஸ் கான்செப்ட், அதாவது வந்து ஸ்கூல் ரிலேட்டடாக வர டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணுறதா இருக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் போகிறவங்க, இந்த மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணுறப்ப இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு பஸ் நான் விஷயத்தை நம்ம ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பக்கம் 5ஓட நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா இட் வில் பி ஈஸி. ஓகேவா? ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல, அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டா இன்ட்டு 5 போட்டுக்கலாம், அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்டில் நம்மளுக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஈக்குவலண்ட் காஸ்ட் பர் ஈக்குவலண்ட் ஸ்டூடெண்ட் போடுறப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பேசஞ்சர் போட்டோம், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போடுறோம், அவ்வளோதான். டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை பேசஞ்சர் கிலோமீட்டர் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை ஈக்குவலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதுக்கு என்னது, இதுக்கு ரொம்ப சிம்பிள். டன்னையும் கிலோமீட்டரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிறதே கிடச்சிரும். அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் ஆஸ் பர் நம்ம காஸ்ட் ஷீட்டில் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி டோட்டல் காஸ்ட் போட்டுக்கோங்க, டிவைட் பண்ணிக்கோங்க, காஸ்ட் பர் யூனிட் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வந்து ரன்னிங் சார்ஜஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் நான் வந்து சொல்லிட்டேன். இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு சம்மில் டவுட் வருது, இல்லஸ்ட்ரேஷன் போடுறப்ப டவுட் வருது அப்படின்னா தாராளமாக தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணுறேன். டெலகிராம்லேயும் அதுக்கான நான் ஒர்க் அவுட் பண்ண சம்ஸ்க்கான ஃபோட்டோஸும் நான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஓகேவா? Okay guys, we will see in the next service sector. Until then, this is Shweta signing off. Thank you.